வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய பாதுகாப்பு வழங்குவதற்கான அட்டல் பென்ஷன் திட்டத்தை 2030-31 ஆண்டு வரை நீட்டிக்கவும், இத்திட்டம் தொடர்பான பிரச்சார பணிகளுக்கு தொடர்ந்து நிதி ஆதரவு வழங்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்திய சிறு தொழில் மேம்பாட்டு வங்கிக்கு 5000 கோடி ரூபாய்க்கு பங்கு மூலதனம் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற இரு அவைகளும் மாநில சட்டமன்றங்களும் நாட்டின் வளர்ச்சி குறித்து பேசுவதற்கான விவாத மேடைகள் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். லக்னோவில் 86வது அகில இந்திய சட்டமன்ற தலைவர்கள் மாநாட்டின் இறுதி நாள் அமர்வில் இன்று அவர் பேசுகையில், ஜனநாயக அமைப்புகளுக்கு உட்பட்டு முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்துவது குறித்த முக்கிய தீர்மானங்கள் மீது மாநாட்டில் விரிவான விவாதங்கள் இடம்பெற்றதாக தெரிவித்தார். ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்த தகுதியுள்ள எல்லா வாக்காளர்களும் அடங்கிய முற்றிலும் பிழையற்ற வாக்காளர் பட்டியலை பராமரித்தல் அவசியம் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ் குமார் கூறியுள்ளார். புதுடெல்லியில் ஜனநாயகம் மற்றும் தேர்தல் மேலாண்மை குறித்த இந்திய சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தேர்தல் நிர்வாக அமைப்புகளின் செயல்பாடுகள் படிப்படியான முறையில் கணிசமாக மேம்பட்டுள்ளதாக திரு ஞானேஷ் குமார் கூறினார். உலகிலேயே மிகப்பெரிய அளவிலான தேர்தல்கள் இந்தியாவில்தான் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த 3 நாள் மாநாட்டில் 70 நாடுகளிலிருந்து சுமார் 100 பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். மாநாட்டின் போது பல்வேறு நாடுகளின் தேர்தல் மேலாண்மை அமைப்புகளுடன் சுமார் 40 இருதரப்பு கூட்டங்களையும் தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. மருத்துவக் கல்வியில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு குறித்த ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். நோய் கண்டறிதல், சிகிச்சை திட்டத்தை தீர்மானித்தல் மற்றும் சிகிச்சை நடைமுறைகளில் செயற்கை நுண்ணறிவை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பது குறித்து புதிய திட்டத்தின் கீழ் சுமார் 50,000 டாக்டர்களுக்கு அடிப்படை பயிற்சி அளிக்கப்படும் என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 42,000 டாக்டர்கள் இதற்கு பதிவு பெற்றுள்ளதாக தொடக்க விழாவில் அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்தார். இந்தியாவில் காச நோயும் தவறான வாழ்க்கை முறைகளால் ஏற்படும் நோய்களும் நீடிக்கும் நிலையில் மருத்துவத்துறையில் நோய் வருமுன் காக்கும் அணுகுமுறையை ஊக்குவிக்க இத்தகைய திட்டங்கள் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் மேலும் கூறினார். இலங்கை கடற்படையினரால் பிடித்து செல்லப்பட்ட தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் தூதரக ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் உடனடியாக மீட்க கோரி தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இன்று அதிகாலை கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் பிடித்து செல்லப்பட்ட 7 தமிழக மீனவர்கள் மற்றும் 2 படகுகளையும் சேர்த்து இதுவரை 90 தமிழக மீனவர்களும் 254 படகுகளும் இலங்கை வசம் இருப்பதாக கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்சித் பாரத் ஜி-ராம்ஜி திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் நெட்டப்பாக்கம் மற்றும் சோரியாங்குப்பத்தில் நடைபெற்று வரும் பணிகளை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேரில் சென்று பார்வையிட்டார். நெட்டப்பாக்கத்தில் கால்வாய் தூர்வாரும் பணியில் ஈடுபட்ட பெண்களை அவர் சந்தித்து கலந்துரையாடினார். வேலை நாட்கள், ஊதிய விவரங்கள் மற்றும் பணியில் உள்ள சிரமங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். தொடர்ந்து சோரியாங்குப்பத்தில் அறுவடை களம் ஒன்றும் நெல் சேமிப்பு கிடங்கு அமைப்பதற்கான கட்டுமான பணிகளில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களையும் துணைநிலை ஆளுநர் சந்தித்து கலந்துரையாடினார். உத்தரப்பிரதேஷ் மாநிலம் பிரயாக்ராஜ் அருகே இன்று இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இலகு ரக சிறு விமானம் குட்டையில் விழுந்து விபத்துக்குள்ளானது. விமானப்படை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குட்டையில் நீர் இருந்ததால் விமானம் தீ பிடிக்கவில்லை என்றும் விமானத்தில் இருந்த 2 விமானிகள் குட்டையில் குதித்து உயிர் தப்பியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் அதிகாலை வேளையில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இரவு அல்லது அதிகாலை வேளையில் உறைபனிக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நாக்பூரில் நடைபெறும் முதலாவது 20 ஓவர் போட்டியில் டாஸ் ஜெயித்த நியூசிலாந்து அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட இந்திய அணி சற்று முன் வரை 4 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 38 ரன் எடுத்திருந்தது. 2026ஆம் ஆண்டு தேசிய மின்சார கொள்கை வரைவை மத்திய மின்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதற்கு ஏற்ப மின்துறையில் முக்கிய சீர்திருத்தங்களை கொண்டுவர இந்த வரைவு கொள்கையில் முக்கியத்துவம் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டிற்குள் தனிநபர் மின் நுகர்வை 2000 யூனிட்டாகவும் 2047ஆம் ஆண்டிற்குள் இதை 4000 யூனிட்டாகவும் உயர்த்த வரைவு கொள்கையில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது.